ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா விலாக். ஸோ இன்றைக்கி கருவாட்டு குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெத்திலி கருவாடை ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு சுடு தண்ணியை கொஞ்சம் கெட்டலில் ஹீட் பண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை அந்த வதக்குனதில் ஊற்றணும். ஸோ ஊற்றுனிங்கன்னா அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரு 2 கை சீரகம், அதுக்கப்புறம் தேங்காய் திருவின தேங்காய் ஒரு கை. ஸோ போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு சைடில் சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் நறுக்கிட்டு கடாயில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டணும். அப்புறம் நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணதையும் உள்ளே போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அடுப்பில் நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் இன்னொரு சின்ன வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் அதை தூக்கி அந்த குழம்பு மேலே ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே நம்ம நல்லா வற்ற வச்சோன்னா எம்மியான கருவாட்டு குழம்பு ரெடி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா